சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைனால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். கடந்த 7.5 ஆண்டுகளாக துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளை நீங்கள் யார், உங்களுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, உங்களுடைய திறமை என்ன, இதெல்லாம் காமிக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். டாப்பில் போகக்கூடிய ராசி. திருமண பேச்சுக்கள் கைகூடும், தடைபட்டு வந்த திருமணம் நிச்சயிக்கப்படும். அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகிற 6/3/2026 அன்றைய தினம் சனி பகவானாகப்பட்டவர் சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய ஆலயத்திலே நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா அப்படிங்கிறது அன்றைக்கி நடக்குது. அதாவது சனி பகவானாகப்பட்டவர் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். அடுத்த 2.5 வருஷம் அதில் தான் இருக்க போகிறார். அப்படி இருக்கும்போது மகர ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடக்க போகுது, இதுதான் பார்க்கணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அதாவது சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூரியன் தான் நவகிரகத்திற்கு அதிதேவதை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாதம் தான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம் ஒரு ராசியில் சேர்ந்து நன்மையும் செய்வார், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வேறு எந்த கிரகம் தெரியுதோ இல்லையோ, ஒருத்தர்கிட்ட எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார், அவர்கிட்ட நவகிரகங்கள் பேர் தெரியுமா, யார், நான் ஏதோ ஒரு பேர் சொன்னோடனே அவர் சொன்னது சனி பகவான் தான் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தெய்வம், எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோ ஒரு, எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. அதனால தான் 7.5 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படியெல்லாம் ஒரு ராசினா ஒரு ராசியில் உட்காந்து ஒரு வருஷம், குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் ஒரு வருஷத்தில் இருப்பார், அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷம், சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 மாதங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இப்படி அந்த மாதம் அவங்க டேட் முடிஞ்சால் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிற 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3 2 7.5. இப்போ எங்கே இருக்கார், கும்பத்தில் இருக்கார், கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம், மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு, கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தவறு. சனைகி சரண் சனைஸ்வரன். சனைகி அப்படின்னா மெதுவாகன்னு அர்த்தம், சரண் அப்படின்னால் நடக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது ஸ்லோலி வாக்கர், அது அவருடைய பேர். ஏன் மெதுவாக நடக்கிறார், அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஊனபாதம், ஒரு கால் உடஞ்சவர். இப்படி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கோர்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டே இருப்பார். சனி பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க, பொங்கு சனி, மங்கு சனி. இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை, ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். அதனால தான் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வைத்தார், சிவபெருமானையே படாத பாடுபடுத்துகிறார்.
நலன்கிற சக்கரவர்த்தியை பிச்சை எடுக்க வச்சார், சமையல்காரன் ஆக்குறார். அதனால தான் திருநள்ளாறு நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய காலத்தில் இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன தீமைகள், இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பிரியமான பலாபலன்கள். இதில் சில பேர் பார்த்தோம்னா நன்மைகளை அடைகிறார்கள், சில பேர் தீமை அடைகிறார்கள். அந்த தீமை அடையக்கூடியவர்களும் நன்மை அடைவார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே தீரணும். என்ன பண்ணணும், இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் சரியில்லாதவர்கள் உடனே இந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு முறை இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம ஓட்டியாகணும். ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொண்டே ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு நன்மை அளிக்கும் என்பதை கூறி, மகரம் கும்பம் மீனம் 7.5 சனி விடுது. கடந்த 7.5 வருஷமாக வச்சு செஞ்சார். இவ்வளோதான் துன்பம் அப்படிங்கிறது இல்லை, சொல்லி மாளாத துன்பம். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்குமே சனி பகவான்கிட்ட பொறுத்த வரைக்கும் அதான் நீதி நேர்மை நியாயம். இத்தனைக்கும் பார்த்தா மகரம் கும்பம் 2 சனியோட வீடு தான், இருந்தாலும் ஒத்துக்க மாட்டார், நேர்மை தவறாதவர். நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே, நக்கீரர் சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் என்னுடைய கெடுதல் பண்ணக்கூடிய காலத்தில் இருந்தீங்கன்னா பண்ணித்தான் தீருவேன் அப்படின்னு பண்ணியிருந்தார். கடந்த 7.5 ஆண்டுகளாக பல துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் தற்சமயம் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குறார். மகர ராசிக்காரங்க இனிமேல் தான் நன்மை அப்படின்னா என்னங்கிறதே பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பாவம். வரக்கூடிய 2.5 ஆண்டுகளை நீங்கள் யார், உங்களுடைய சுயரூபம் என்ன, உங்களுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, உங்களுடைய திறமை என்ன, இதெல்லாம் காமிக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். டாப்பில் போகக்கூடிய ராசி, மிகச்சிறப்பாக இருப்பீங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். முன்னேற்றம்னா ஃபஸ்ட் ரேங்க் வருவீங்க, லாஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. எல்லோரும் நம்மளை பார்த்து கேலி பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி நல்லா படித்தவன் பின்னாடி வருவான், நீங்கள் முன்னாடி போய் நின்று பாராட்டுகளை பெறுவீர்கள். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்வி கூடங்கள் நடத்துபவர்கள், கல்வி சாலைகள் வைத்திருப்பவர்கள், கல்லூரிகள் நடத்தக்கூடியவர்கள், பள்ளிக்கூடங்கள் வைத்திருக்கிறவர்கள், ப்ளே ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க, கிட்ஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு. இதில் படிக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. உயர்கல்வித்துறை, கல்வித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. குறிப்பாக தொழிற்சாலைகள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹைவே ஜாப், ரோடு சம்பந்தமான தொழில் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரி இரும்பு, எஃகு, உருக்கு ஆலைகள், எவர் சில்வர் இந்த மாதிரி உலோகங்களை கொண்டு பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. வாகன சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. நிலக்கரி சுரங்கங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. திருமண பேச்சு கைகூடும். புதிதாக தொடர்புகள், புதிதாக லவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பிக்கும். திருமண பேச்சுகள் கைகூடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏற்கனவே லவ் பண்ணியிருந்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கும், திருமணம் நடக்கும், சிறப்பாக இருக்கும். வம்ச விருத்தி ஏற்படும். பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம். அதாவது ரொம்ப நாளாக ஒரு கடன் இருக்குது, அடைக்க முடியல, வட்டி கட்டிகிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது, இப்படியெல்லாம் ஒரு இது ரொட்டேஷன் பண்ணின்றவங்களாம் இப்போ முழுமையாக அதற்கு தகுந்த வருமானத்தை சனி பகவான் கொடுப்பார். முழுமையாக அந்த கடன்களை நிவர்த்தி செய்யலாம். அசையாத சொத்துக்களை வாங்கி குவிக்கலாம். புதிதாக வாகனங்கள் வாங்குதல் அப்படிங்கிறது நடக்கும். கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். அதே மாதிரி வாகனத்துறை, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. விமானம், கப்பல், ரயில், பஸ் இந்த மாதிரி போக்குவரத்து துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இராணுவம்னு சொல்கிறோம்ல, கப்பற்படை, விமானப்படை இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்குது. இழந்த செல்வங்களை மீட்கலாம். பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இப்படிலாம் இருந்து பிரிந்து போயிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு, டிவேஸே ஆகியிருந்தாலும் சேரலாம். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். தங்கு தடையற்ற செல்வம், தங்கு தடையற்ற கல்வி, தங்கு தடையற்ற வருமானங்களை ஏற்படுத்துகிறார். பொதுவாக பார்த்தோம்னா மகர ராசின்னு எடுத்திருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி 100க்கு 95% நன்மைகளை கொடுக்குது. அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம். இந்த 2.5 வருஷத்துக்கு அனுகூலமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து சிவபெருமானையும் வணங்கி வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் சனி பகவானுடைய பேரருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நேயர்களே,
நாம் இது வரைக்கும் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை விரிவாக காணணும். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நன்மையும் இருக்கும், சில பேருக்கு தீமையும் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது என்ன ஒரே ஒரு தத்துவம்னா என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இதுதான் பலன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். கோயிலே அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கான், நமக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறான், நம்ம போகும்போது அங்கே தீர்ந்து போச்சுன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இரு தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுங்கிறது வேற, இல்லைங்கிறது வேற. அப்போது நன்மை இல்லைன்னா நன்மை இல்லை தான். உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சில யூடியூப் சேனலில் இது அப்படி இருக்குது, சனி அங்கே இருக்கார், சனி இங்கே பார்க்குறார், சனி அவரோடு சேர்ந்துருக்கார், உச்சம் ஆட்சி நீச்சம், இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. நல்லா சொல்கிறேன். ஏன் முட்டாள்களாக இந்த இடத்துல இந்த பெரியவர்கள் முன்னோர்கள் அது போக ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் எழுதி வைத்த பாடல் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை தான் நடக்குன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம் அனுபவிக்கணும், நல்லதுன்னா நல்லது அனுபவிக்கணும். நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா, அது என்ன ஆல்டர்னேட்டிவ்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்தில் மட்டும் பலன்களை தருவதில்லை, சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் தராங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த பயிற்சிகள் நடக்குது. இப்போ இந்த பயிற்சிகளில் நன்மை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நன்மை இல்லைங்கிற பட்சத்தில் அவன் பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறது தான் சாஸ்திரம். அதாவது ஒரு நோய்ங்கிறது வர்றது இயற்கை, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணினால்தான், சிகிச்சை பண்ணினால் நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். நோய் வந்துருச்சேன்னு புலம்பின்னு இருந்தால் நோய் தான் அதிகமாகி மிகுதியாகி நம்மளுக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்படி பிராயச்சித்தத்தை பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நாம் தெளிவாக முறையாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் செய்யக்கூடிய தீமையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்து சனி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்று இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.